அனைவருக்கும் வணக்கம். நான் ஒரு சமூக ஆர்வலர். என்னுடைய பெயர் பரித்து. சமுதாயத்தில் நடந்துட்டு இருக்கிற நிகழ்வுகளை எல்லாரும் தெரிஞ்சுக்கிற மாதிரி நானும் உன்னிப்பாக கவனிச்சுக்கிட்டு வர்ற ஒரு நபர். ஆமாம், இன்றைக்கி நடப்பு நிகழ்வுகள் எல்லாமே உங்களுக்கு தெரியும். அந்த நாம் தமிழர் கட்சியோட அந்த தலைவர் ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் தந்தை பெரியாரை இழிவுபடுத்தி அசிங்கப்படுத்தி கீழ்த்தரமாக விமர்சனம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது எல்லாருக்கும் தெரியும். ஆமாம், அதை பல கண்டனங்கள்லாம் வந்துக்கிட்டு இருக்கு. அவர் சொல்கிற காரணங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சீமான் அவர் சொல்கிற காரணங்கள் திராவிடர் கழகத்தில் இருந்து பிரிஞ்சு வந்ததே திராவிட முன்னேற்ற கழகம். அப்போ அந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை தோற்றுவிச்சது பேரறிஞர் அண்ணா. அப்போ பெரியாரை எதிர்த்து தானே பேரறிஞர் அண்ணா வெளியில் வந்தார். அப்போ பெரியாரை பற்றி விமர்சனங்கள் பண்ணினார்ல. அப்போலாம் எதிர்ப்பு கொடுக்காத இந்த தமிழக மக்கள் அப்படின்னு சொல்கிறாரு. பெரியாரோட சில கருத்துக்களில் பேரறிஞர் அண்ணா உடன்படாதது உண்மைதான். அந்த பெரியார் சுதந்திரம் துக்கமான நாள்னு சொல்லல, அண்ணாவுக்கு உடன்பாடு இல்லை. அவர் கருத்துக்களுக்கு ஏற்ப மாறுபட்டார். அண்ணா மாறுபட்டு சுதந்திரம்ங்கிறது கொண்டாடப்பட வேண்டிய ஒன்று. அண்ணா அதை ஒரு சந்தோஷமான நாளாக அறிவித்தார். அது அப்போ அது பெரியார் பெரியார் மிகப்பெரிய ஒரு தலைவர், அறிவாளி, ஜீனியஸ்ன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி உள்ள அவருடைய கருத்தை சொல்கிறாரு. அதில் அண்ணாவுக்கு உடன்பாடு இல்லை. அதில் வெளியில் அந்த சுதந்திர தினத்தை சந்தோஷமாக கொண்டாடினாங்க. அந்த மாதிரி திராவிடர் கழகத்திலேருந்து திமுக வெளியில் வந்ததுக்கு பிறகு மொழி போராட்டம் நடக்குது. அந்த மொழி போராட்டத்தில் திமுக உருவானதுக்கு பிறகு நான் சொல்கிறேன், அந்த மொழி போராட்டத்தில் கைதாகி திருச்சி மத்திய சிறையில் பெரியார் இருக்கிறாங்க, அண்ணாவும் இருக்கிறாங்க. பெரியாரை தாண்டித்தான், அந்த ரூமை தாண்டித்தான் அண்ணாவை சந்திக்க போகணும். ஆட்கள்லாம் சந்திச்சுட்டு போய்கிட்டு இருக்கிறாங்க. அந்த நேரத்தில் நடந்த ஒரு நிகழ்வை பாருங்கள். 10 நாள் ஆன உடனே பெரியாருக்கும் அண்ணாவுக்கும் அந்த பழைய நினைவுகள்லாம் போகுது. ஒன்றாக பணிபுரிஞ்ச காலம். பெரியார் குருநாதர், இவர் சிஷ்யர். அப்போ அந்த பழகின நாட்கள், அந்த பத்திரிகையில் ஒன்றாக பணியாற்றின நாட்கள், சமூக பிரச்சனையில் ஒன்றா இணைஞ்சு பணியாற்றின நாட்கள் ஞாபகத்துக்கு 2 பேருமே யோசிச்சுட்டே இருக்கிறாங்க. பெரியார் என்ன செய்கிறாங்க, ஒரு உணவு அவருக்கு வரும்போது அந்த ரொட்டி துண்டுகளை அண்ணாவுக்கு கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டு கொடுத்து விடுவாங்க. சிறையில் இருக்கும்போதே அண்ணா அதை வாங்கி சாப்பிடும்போது நினைவுகள் ரொம்ப கூடுதலாகிடுச்சு. 13 நாள் 14 நாளில் அவங்க வெளியில் வந்துடுறாங்க. ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க. பேசிக்கிட்டதுக்கு பிறகு நிருபர்கள் அறிஞர் அண்ணாவை பேட்டி எடுக்கிறாங்க. நீ தந்தை பெரியாரை தான் இந்த மாதிரி ஆரம்பிச்சிருக்கிறிய, இப்போ ஒரே ஜெயிலில் சந்திச்சிருக்கிய அந்த சிறையில், இப்போ உங்களுடைய நிலைப்பாடு என்ன, எப்படி இருந்துச்சு அந்த அனுபவங்கள்னு கேட்கல. பேரறிஞர் அண்ணா என்ன சொன்னார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் இன்னும் கொஞ்ச நாள் இதே சிறையில் இருந்திருந்தேன்னா, பெரியாரோடைய இருந்திருந்தேன்னா, நான் திராவிட முன்னேற்ற கழகத்தை கலைச்சிருப்பேன் அப்படின்னு பேரறிஞர் அண்ணா சொன்னாங்க. அப்போ பாருங்கள், பெரியார் மேலே அவர் எவ்வளோ பக்தி கொண்டு இருந்தாருங்கிறது. அறிவாளிங்க, மிகப்பெரிய உலகில் மிகச்சிறந்த அறிவாளி அண்ணா. அவர்கிட்ட இருக்கிற அந்த நாலேஜு, அந்த அறிவுக்கெல்லாம் இந்த சினிமா கால் தூசி பெறுவாரா? இன்றைக்கி அவர் பெரியார் விமர்சித்தார்னு சொல்கிறீங்க. நடந்தது இதுதான். வரலாறு எல்லாருக்குமே தெரியும். சீமா இந்த மாதிரி நழுவி தடம் புரண்டு பேசுகிறது ஏற்புடையது அல்ல. நான் திரும்ப வலியுறுத்துகிறேன். இதோடு சீமான் பெரியாரை பற்றி பேசுகிறத நிறுத்திக்கணும். நன்றி.